தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளருமாகிய சுமந்திரன் அவர்கள் இந்தியால மாபெரும் நடவடிக்கை ஒன்றை செய்ய போகின்றாராம். என்ன நடவடிக்கை செய்ய போறார் என்றதை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இலங்கையில ஓடுகின்ற பேருந்துகள் சம்பந்தமாக ஒரு அதிர்ச்சியூட்டும் புள்ளிவிவரம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் அவசியம் தெரிந்திருக்க வேண்டிய விடயம், எப்படியான கண்டிஷன்ல பஸ்ஸுகள் ஓடுது என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது. எனவே இவற்றை தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி போன வெள்ளிக்கிழமை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும், பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும், தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற குழுக்களினுடைய தலைவருமாகிய கனிமொழி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினவர்கள் தானே. அது சம்பந்தமான ஒரு புகைப்படம் ஒன்று வெளியில் வந்திருந்தது. இது சம்பந்தமாக சாணக்கியன் அவர்கள் ஒரு செய்தி குறிப்பொன்றை வெளியிட்டிருந்தவர். அதில் என்ன சொல்லப்பட்டிருந்தது என்று சொன்னால், இந்த மாதிரி நாங்கள் கனிமொழி அவர்களை சந்தித்து கதைச்ச நாங்கள் எங்களுடைய மக்கள் படுற துன்பங்களையும் துயரங்களையும் நாங்கள் எடுத்து சொன்னாங்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தவர். இப்போ சுமந்திரன் இன்னும் ஒரு வேர்ஷனில் இன்னும் ஒரு வடிவத்தில் அந்த செய்திகளை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கார். அது இப்போ 4 நாள் கழித்து ஊடகங்களில் பெருசாக வந்திருக்கேன் என்று சொன்னால், கனிமொழி அவர்களுடைய தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்று சேர்த்து இந்திய பாராளுமன்றத்தில் போயிட்டு ஈழத்தமிழ் மக்களாகிய நாங்கள் படுற துன்பங்கள் துயரங்களை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கும் பாராளுமன்றத்தில் முன் நகர்த்துறதுக்குமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்று சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற ஏனைய எதிர்க்கட்சிகள் இருக்குத்தானே. இப்போ பிஜேபி ஆட்சியில் இருக்குது, அதுக்கு எதிர்க்கட்சி இருக்குத்தானே, காங்கிரஸ் கட்சி மற்றது ஏனைய எதிர்க்கட்சிகள். அந்தந்த எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து இந்தியாவில் இருக்கிற பாராளுமன்றத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை பற்றின ஒரு மிக முக்கியமான ஒரு நகர்வு ஒன்றை செய்ய போயினமாம். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கு சொல்லி சுமந்திரன் தன்னுடைய பங்குக்கு செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியை மக்களாகிய நீங்கள் நம்புறீங்களா இல்லையா என்றதான் கேள்வி. ஏனென்று சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சிகிட்ட இப்படியான ஒரு திட்டம் இருக்கண்டோ, இப்படியான ஒரு நோக்கத்தோடு தான் அவையில் இந்தியாவுக்கு போயிட்டு கனிமொழி அவர்களை சந்திச்சவை என்று சொல்லியோ முதல் எந்த விதமான தகவலும் சொல்லப்படலை. இது முதலாவது. ரெண்டாவது, கட்சியில் இருக்கிற மற்றாக்களுக்கு இதெல்லாம் தெரியுமோ தெரியாது. மிக மிக குறிப்பாக கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் அவர்களை இன்றைக்கு நீங்கள் திடீரென்று கூப்பிட்டு மைக்கை கொண்டே கொடுத்து, ஐயா இந்த மாதிரி இந்தியாவில் பெரிய ஒரு வேலை ஒன்று செய்ய போறீங்களாமே, பெரிய ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செய்ய போறீங்களாமே, எல்லா கட்சிகள் எல்லா எதிர்க்கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பெரிய ஒரு நகர்வு ஒன்று செய்ய போறீங்களாமே, உண்மையாண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் கட்டாயம் திருதிரண்டு முழிப்பார். அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், இது சம்பந்தமாக நான் இப்பொழுது சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது என்று சொல்லி ஒரு பதிலை சொல்லுவார். ஏனென்று சொன்னால் கட்சியினுடைய தலைவருடைய நிலைமை அதுதான். சில பேர் சொல்றீங்க தமிழரசு கட்சியை வேணுமென்றே விமர்சிக்கிறேன், வேணுமென்றே அவர்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்துகிற மாதிரியான செய்திகளை சொல்கிறோம் என்று சொல்லி. ஆனால் அப்படி இல்லை. செய்திகள் எல்லாமே அங்கிருந்து என்ன வருதோ அதைத்தான் நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். அங்கிருந்து வர செய்திகளை தான் சொல்லப்படுதே தவிர நாங்களாக ஒரு செய்தியை இயற்றி சொல்கிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரகேசரில் பெரிய தலைப்பு செய்தி இந்த சுமந்திரன் சொன்ன இந்த கருத்து, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏனைய மாநிலங்களில் இருக்கிற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஒன்று திரட்டி இந்திய பாராளுமன்றத்தில் போயிட்டு அழுத்தம் கொடுக்க போயினோமா என்று சொல்லி, இது நடக்கிற கதையா? இது நடக்கணும் என்று சொன்னால் இனி சுமந்திரன் அவர்களும் ஏனைய தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அடிக்கடி இந்தியாவுக்கு போயிட்டு வரணும், இந்தியாவினுடைய ஏனைய மாநிலங்களுக்கு போகணும், அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கணும், எங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு வரைவெல்லாம் எழுதி நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு அதை ஒரு பெரிய திட்டமாக எழுதி கொண்டே சமர்ப்பிக்கணும். அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை கொண்டே கொடுக்கணும். முதல் இதெல்லாத்தையும் கதையுங்க, இப்படி கதையுங்கன்னு சொல்லி அதுக்கு இவர்கள் போய் பல தடவை அங்கே சந்திக்கணும். இதெல்லாம் நடக்கிற கதையா? நீங்கள் ஒரு முறை இருந்து பாருங்க. இந்த செய்தி வந்தோட அது அப்படியே முடிஞ்சுது. அதாவது கனிமொழி அவர்களோட ஒரு ஃபோட்டோடு எடுத்திருக்கிறோம். அந்த ஃபோட்டோவை வச்சு மேக்சிமம் எவ்வளவு பிரச்சாரம் செய்ய முடியுமோ, என்னென்ன கதைகள் எல்லாத்தையும் அந்த ஃபோட்டோவை வச்சு கொண்டே செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்வோம் என்று சொல்லி இப்போ களத்தில் இறங்கியிருக்கிறோம். சரி, உண்மையிலேயே இலங்கை தமிழரசு கட்சிக்கு இப்படியான ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி திட்டம் இருக்குமாக இருந்தால், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் அங்கே போனவர் தானே. ஏன் அப்போ அவரை கூட்டிக் கொண்டு போயில சந்திப்புக்கு? ஏன் அவர் இதை பற்றி ஒன்றும் கதைக்கல? அவருடைய பக்கத்தில் இதை பற்றி ஒன்றுமே சொல்லப்படையிலையே. இதுதான் பிரச்சனை. எனவே இந்த செய்தி ஒரு பொய்யான செய்தி என்றது பச்சை குழந்தைக்கே தெரியும். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் மக்களாகிய நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்னென்னு சொன்னால், இப்போ இவியல் ஒவ்வொரு தரப்பையும் போய் சந்திக்கணும். ஒவ்வொரு தூதுவர்களையும் ஒவ்வொரு தலைவர்களையுமே சந்திக்கணும் தானே. சந்திச்சு போட்டு வெளியில் இவியெல்லாம் செய்தி சொல்லி நம்ம ஊடகங்களுக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்கள் காய்ச்சினாங்க, இப்படி காய்ச்சினாங்கன்னு சொல்லி. ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த தரப்பு எந்த செய்தியுமே எந்த ஒரு அறிக்கையுமே வெளியில் விடுறதே இல்லை.
இப்போ உதாரணமாக கனிமொழி அவர்களை சந்திச்சிருக்கணும் தானே, சந்திச்சு இப்படி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை பற்றி கதைச்சிருக்கணும். அப்படி என்று சொன்னா கனிமொழி தரப்பில் இருந்து ஏதாவது செய்தி சொல்லப்பட்டதா? தமிழ்நாட்டில் வர ஊடகங்கள்ல மிக குறிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊடகங்கள்ல வந்து இது சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கான்னு சொல்லி கிண்டி கிளறி ஆராய்ச்சி செய்து பார்த்தா அங்க ஒரு விதமான செய்தியும் இல்லை. என்ன கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் கனிமொழி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை ஒன்று எடுக்க போறான்னு சொன்னா கட்டாயம் கட்சியினுடைய ஊடகங்கள்ல வந்து செய்தி வரும், அங்கே வர பத்திரிகைகள்ல செய்தி வரும், இப்படி இலங்கை தமிழர்கள் சம்பந்தமாக மிக முக்கியமான நடவடிக்கை ஒன்று எடுக்க போயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா பார்த்தா அங்க ஒரு செய்தியுமே வரையில, அப்படி எந்த விதமான செய்தியும் வரையில. எனவே இந்த செய்திகள் எல்லாம் உண்மையா பொய்யான்னு சொல்லி பகுத்து ஆராயிற பக்குவம் இப்ப பொதுமக்களுக்கு வந்துட்டுது. பொதுமக்கள் வந்து சாதாரண ஆட்கள் இல்லை, அவர்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்ப்பினும். எனவே இலங்கை தமிழரசு கட்சி இனிமேலாவது இந்த மாதிரியான பொய் செய்திகளை சொல்லி ஏமாத்துற வேலைகளை விட்டு போட்டு நடக்கிற வேலைகளை பாருங்க, உண்மையான செய்திகளை மக்களுக்கு சொல்லுங்க. நீங்க பொய்யண்டா இருந்து பாருங்க, இன்னும் ஒரு தடவை சுமந்திரன் அவர்கள் இந்தியாவுக்கு போறதோ அல்லது தமிழரசு கட்சியினுடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவுக்கு போய் திருப்பி கனிமொழியை சந்திக்கிறதோ திருப்பி ஏனைய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்திக்கிறதோ நடக்க போறது இல்லை. அவர்கள் இதோட மறந்துடுவார்கள். என்ன நம்பிக்கை என்று சொன்னால் நாங்களும் இதோட மறந்துடுவோம் என்று சொல்லி ஒரு அசையாத நம்பிக்கையில தான் இந்த மாதிரியான செய்திகளை வந்து வெளியில விடினோம். எனவே மக்கள் வந்து இப்ப முந்தி மாதிரி இல்லை, அவர்களுக்கு எல்லாமே தெரியும். இலங்கையில் ஓடுற பேருந்துகள் சம்பந்தமாக ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி ஒன்று வந்திருக்குது. என்னென்னு சொன்னால் போக்குவரத்து திணைக்களம் தான் இந்த செய்தியை சொல்லி இருக்குது. அதாவது இப்போ இலங்கையில் ஓடிக்கொண்டிருக்கிற பேருந்துகள் இருக்கு தானே, அது வந்து நவீன பேருந்துகளுக்கான சர்வதேச தரம் ஒன்று இருக்கு தானே, அந்த தரத்துக்கு இணைவாக இல்லையாம், அந்த தரத்துக்கு அமைவாக அந்த பேருந்துகள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது. இப்போ ஓடுற பேருந்துகள் எல்லாமே அதனுடைய அடிப்பக்கம் இருக்குத்தானே, சசி என்று சொல்லுவோம், அது வந்து பேருந்துகளுக்குரிய சசியே இல்லையாம், அது வந்து லொரிகளுக்காக உருவாக்கப்பட்டதானாம், அதைத்தானாம் பஸ்ஸுக்கு பயன்படுத்தப்படுதாம் என்று சொல்லி போக்குவரத்து திணைக்களமே இந்த தகவலை சொல்லி இருக்குது. எனவே இப்ப இலங்கையில ஓடுற எந்த ஒரு பேருந்தும் நவீன பேருந்துகளுக்குரிய சர்வதேச தரத்தோட இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது. நீங்க வெளிநாடுகளில் உள்ள பஸ்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஃப்ளோர் லெவல்ல இருக்கும், நிலமட்டத்தோடயே இருக்கும். நீங்க ஏறியெல்லாம் படியில் ஏறியெல்லாம் மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே நிலமட்டத்தோடயே இருக்கும். இன்னும் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாட்காலியில போயினோம்னு சொன்னா பஸ்ஸுக்குள்ள ஏற போயினோம்னு சொன்னா அந்த பஸ் வந்து அப்படியே சரியும். அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து அந்த அதுக்குரிய செட்டப் ஒன்று இருக்குது. இன்னும் நல்லா கீழே இறங்கி அதுக்குள்ள இருந்து ஒரு நீளமான பலகை மாதிரி ஒன்று வெளியில வரும். அது வந்து அந்த ஒரு பாலம் மாதிரி நிற்கும். அதுக்கு மேலால அந்த சக்கர நாற்காலி போகக்கூடிய மாதிரியான செட்டப் எல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிற பஸ்ஸில் இருக்குது. ஆனால் இலங்கையில் ஓடுற பஸ்ஸுகளில் பெரும்பாலான பஸ்ஸுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் படி வழியாக ஏறி மேலே போகணும். எனவே இப்போ ஓடுற எந்த ஒரு பஸ்ஸும் வந்து நவீன சர்வதேச தரத்துக்கு இணைவாக இல்லை என்று சொல்லி போக்குவரத்து திணைக்களமே அறிவிச்சிருக்குது. எனவே இதனை மாற்றி அமைக்கிறதுக்கு தாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வரதாக சொல்லப்படுது. அண்மையில வெளிவந்த இன்னும் ஒரு புள்ளி விவரத்தில் சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால் 2024 ஆண்டில் நடந்த விபத்துக்களில் வந்து அதிகளவு விபத்துகளுக்கு உள்ளானதே வந்து பஸ் தான் என்று சொல்லி. எனவே பஸ்ஸுகள் வந்து சர்வதேச தரத்தோட இல்லை. அது மட்டும் இல்லாமல் பயணிகள் இருந்து போகிற சீட்டுகள் இருக்கு தானே, அந்த சீட்டுக்குள்ள அந்த இடைவெளி இருக்கு தானே, கால் நீட்டுற இடம், அதை லெக் ரூம் என்று சொல்றது, அந்த இடைவெளிகள் கூட போதிய அளவு இடைவெளி இல்லை, அது கூட சர்வதேச தரத்தோட இல்லை. எனவே இப்போ வர்ற பேருந்துகளில் வந்து நிறைய குறைபாடுகள் இருக்குன்றதை போக்குவரத்து திணைக்களமே சொல்லியிருக்குது. எனவே நவீன பேருந்துகளை இறக்குமதி செய்யறதுக்கு தாங்கள் முயற்சிகள் மேற்கொண்டு வர்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஓடுற பேருந்துகளில் வந்து ஒரு 450 பேருந்துகள் மட்டும்தானா புதிய பேருந்துகள், மிச்சம் எல்லாமே வந்து பழைய பேருந்துகளாம் என்று சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 7700 பேருந்துகள் தேவையாம் இலங்கை போக்குவரத்து திணைக்களத்துக்கு. ஆனால் இப்போ அவர்களுடைய கைவசம் இருக்கிறது வந்து வெறும் 5000 பஸ்ஸுகள் மட்டும்தானாம். எனவே அதையும் வந்து தாங்கள் நிவர்த்தி செய்யணும் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே ஒரு பேருந்தினுடைய கட்டமைப்பே பிழை, அடிப்படை கட்டமைப்பே பிழை, லொரிக்குரிய கட்டமைப்பில் வந்து பேருந்தை உருவாக்கித்தான் இப்போ இலங்கை முழுக்க ஓடிக்கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட பேருந்தில் வந்து செயற்கையாக வந்து பலூன்கள் தொங்க விடுறதும், பொம்மைகளை தொங்க விடுறதும், ஸ்டிக்கர்களை ஒட்டுறதும், வெளியில் நீட்டி கொண்டிக்கக்கூடிய மாதிரி கண்ணாடிகளை விடுறதும் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே வந்து பொதுமக்களுக்கு முதல்ல தேவை பாதுகாப்பு. முதல்ல வந்து பயணம் செய்கிறார்கள் வந்து உயிரோடு இருக்கணும். இதுதான் அடிப்படை பிரச்சனை. இதுக்கு பிறகுதான் எல்லாம். எனவே இப்படியான நிலைமையில பேருந்துகள் இருக்கும்போது இந்த பேருந்து சாரதிகள் வந்து குறுக்காலை மறுக்காலையும் வேகமாக போட்டிக்கு பஸ் ஓடினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நிலைமையை. எனவே வந்து இந்த நிலைமை மாறணும். இதை மாற்றுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதாக சொல்லியிருக்கிறோம் போக்குவரத்து திணைக்களம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.